அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கணும், பாஜகவை வந்து அதிமுக கழட்டி விட்டுட்டு விஜய் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க தயாராகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மனநிலை உண்டு. என்ன அப்படின்னா, நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். அவர் 20 சீட்டை கையில் வச்சிருந்தாலுமே எனக்கு முதலமைச்சரை கொடுத்தா நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷில் அவர் இருப்பார். நான் ஒரு முதுபெரும் அரசியல்வாதி, நான் ஒரு பெரிய கிங் மேக்கர், நான் எப்படி வந்து இன்னொரு புதிதாக அரசியலுக்கு வந்த ஒரு நபரை வந்து தலைமை ஏற்று அவரை முதலமைச்சராக்கி நான் அவர் கீழே பணி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஈகோவில் அவர் நிற்பார். அது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 2016 அவர் தன்னுடைய இமேஜை தக்க வச்சுக்கிறதுக்காக அதிமுகக்குள்ளே யாரெல்லாம் வெளியே அனுப்பி விட்டுருக்காரு, என்னென்ன அரசியல்லாம் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும். இது முதல் சிக்கல். இரண்டாவது ஒரு சிக்கல், பாஜகவை தவிர்த்துட்டு தவிக கூட எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு வந்து டெல்லி அனுமதி கொடுக்கணும். எல்லாருக்குமே தெரியும், நேரடியாக வெளிப்படையாக டெல்லிக்கிட்ட வந்து ஒரு அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கவர் எடப்பாடி அவர்கள். அப்போ அவர் எப்படி வந்து டெல்லியை மீறி கூட்டணி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த 2 சிக்கல்கள் அதிமுக விவகாரத்தில் இருக்குது. இந்த 2 சிக்கல்களுமே பெரிய சிக்கல்கள். ஸோ அதிமுக தவிகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்கராக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் சாத்தியப்பட்டால் அது நடக்கும். என்னென்னா, விஜய் அவர்கள் பாஜகவோட பி டீமாக இருந்தால் அது சாத்தியப்படும், இல்லாத பட்சத்தில் அது சாத்தியப்படாது, அப்படியே ஒதுக்கிடலாம்.